الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى: فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது. அவன் அருளாளனும் அன்பாளனும் அடக்கியாலும் வல்லமையுள்ளவனும் மன்னிப்பதால் தாராளமானவனும் தண்டிப்பதால் நீதமானவனும். வார்த்தையால் அந்த ரப்பை வர்ணிக்க ஆரம்பித்தால் வார்த்தைக்கு எல்லை உண்டு. அல்லாஹ்வின் புகழுக்கும் அவனின் கலிமாவுக்கும் எல்லை இல்லை. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றென்றும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய சலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான காரூண்ய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நாருடைய கண்ணியமான சஹாபாக்கள் என்ற இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த மனிதர்களும் குர்ஆன் ஹதீஸை அந்த மேலான மனிதர்கள் விளங்கியதை போன்றுதான் விளங்க வேண்டும் என்று நாம் எப்போதும் ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டியவர்களும், நடமாடுகின்ற போது சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்டவர்களும், மொத்த சஹாபாக்களும் என்றால் அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்களும் என்ற அந்த பெருந்தகைகள் மீதும், அவர்களை துயர்ந்து வந்த சலபு சாலிஹீன்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், கண்ணியமான இமாம்கள், முஹத்திஸீன்கள், உலமாக்கள், ஈமானோடு முந்தி சென்ற எங்களுடைய சகோதரர்கள் எல்லோரும் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அன்பும் அரவணைப்பும் பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குத்பாவில் ஒரு காணிக்கையாகவும் வசியத்தாகவும் நினைவூட்டப்படுகின்ற இறை அச்சத்தை எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் நான் சமமாக நினைவூட்டுகிறேன். அல்லாஹ்வோடு எப்போதும் நாணயமாக நடந்து கொள்வோமாக, அல்லாஹ்வின் திருப்திக்காக வாழ முற்படுவோமாக, அல்லாஹ்வின் அருளால் மாத்திரம்தான் சுவர்க்கம் போகலாம் என்ற இலக்கு போக்குமுள்ளவர்களாக வாழ முற்படுவோமாக. அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் இழந்தால் நான் நரகவாசியாக வேண்டி வரும் என்ற பயத்தோடு வாழுவோமாக. தனிமையிலும் பரகசியத்திலும் நாணயமாக அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ முற்படுவோமாக. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தக்குவா என்ற மேலான பாக்கியத்தை தருவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்திலிருந்து மௌத்தாகின்ற அந்த உன்னதமான பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய 201வது வசனத்திலே நாம் எப்போதும் ஓதுகின்ற, நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய, நாம் ஓத வேண்டிய ஒரு உன்னதமான துஆவை அல்லாஹ் கற்றுத்தருகிறார். அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா
வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலும் ஹசனாவான அழகான வாழ்க்கையை தா. வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆகிரத்திலும் மறுமையிலும் அழகான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். வகினா அஸாபன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் என்று 3 விடயங்களை உள்ளடக்கிய ஷார்பிலிருந்து ஜூஸாக சொல்லப்படுகின்ற மிக அருமையான ஜவாமிஉல் கலிம் என்று ரத்தின சுருக்கமான வார்த்தையில் ஆழமான அர்த்தம் உள்ள ஒரு அற்புதமான துவா இருக்கும் என்றால் அது அந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துவா தான். இந்த துவாவை அல் குர்ஆனிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்துவது ஹஜ்ஜாஜிகளுடைய பிரார்த்தனையை வைத்துத்தான். ஹஜ்ஜாஜிகள் என்பவர்கள் மொத்தமாக முழுக்க முழுக்க அல்லாஹ்வை கையேந்துகிற நிலையிலே தான் இருப்பார்கள். துஆவுக்குரிய சந்தர்ப்பங்களை அள்ளி வாரி வழங்குகின்ற அற்புதமான ஒரு பயணமும் இபாதத்தும் இருக்கும் என்றால் அது நிச்சயமாக ஹஜ்ஜி தான் அன்பார்ந்தவர்களே. ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, உங்களுடைய துஆக்களில் வாழ்நாளிலே கேட்கின்ற ஏராளம் துஆக்கள்ல சிறப்பு வாய்ந்த ஒரு துஆ இருக்கும் என்றால், முதலிடத்தை வகிக்கின்ற துஆ இருக்கும் என்றால் அது அரஃபாவில் கேட்கிற ஹாஜியின் துஆ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜாஜிகள் அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ், ஹஜ்ஜி உம்ரா செய்கிறவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கட்சிக்காரர்கள், அல்லாஹ்வுடைய டீம். அவர்கள் பிரார்த்தித்தால் உடனே அங்கீகரிக்கப்படும். பாவ மன்னிப்பு தேடினால் அந்த பாவம் பிழை பொறுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, எல்லா நேரங்களிலும் மினாவிலே கல்லடித்தாலும், அரபாவிலாக இருந்தாலும், அரபாவில் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போய் தங்கிவிட்டு சுபஹு தொழுகைக்கு பின்னால் நீண்ட நேரம் நபிகளார் கிப்லாவை முன்னோக்கி 2 கைகளையும் உயர்த்தி பிரார்த்தனை தான் செய்தார்கள். சஃபா இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய 2 சின்னங்கள். அந்த 2 சின்னங்களிலே நின்று கொண்டு நபிகளார் 2 கையையும் உயர்த்தி யா அல்லாஹ் என்று கெஞ்சி கெஞ்சி இறைஞ்சி கேட்டது துஆவைத்தான். எனவே ஹஜ்ஜாஜிகளுடைய பிரார்த்தனையோடு ஒட்டி இந்த அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில், இந்த ஆயத்தில் அந்த துஆவை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். ஹஜ்ஜாஜிகள்ல இப்படி துஆ கேட்பார்களாம் சில பேர். வமினன் நாஸி ஃபமினன் நாஸி மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். ஹஜ்ஜிக்கு வருகிறவர்கள் பிரார்த்தனை செய்கிறதுல சில பேர் இப்படி துஆ கேட்பார்களாம். யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலே இப்படியெல்லாம் எனக்கு தாயா அல்லாஹ் என்று உலகத்தை மட்டும் டார்கெட் பண்ணி கேட்பார்களாம். ஆனால் உலகை மாத்திரம் மையமாக வைத்து இதைத்தான் அதைத்தான் என்று மாத்திரம் கேட்கின்றவர்களுக்கு வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், ஆகிரத்தில் எந்த பங்கும் அவர்களுக்கு இல்லை. ஆகிரத்தை மறந்து கேட்டார்கள். தஹஜ்ஜத்தில் எழும்பினால் கல்லுல நல்ல வாசத்தாயா அல்லாஹ், நல்ல ஒரு கல்லுண்டு வாங்க இருக்கிறேன், நல்ல வாசி வாரல யா அல்லாஹ், ஊடு கட்டுறேன் யா அல்லாஹ், எல்லாம் உலகத்தை டார்கெட் பண்ணி மட்டும் கேட்டால் ஆகிரம் மறக்கடிக்கப்பட்டால் ஆபத்து. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆயத்திலே கற்றுத்தருவது உலகையும் கேளு, நீ ஈமானை மறந்துடாதே, மரண தருவாயை மறக்காதே, மன்னரையை மறக்காதே. எல்லாம் வெட்டு பேச்சும் வேதாந்தமும் கொள்கை ஏந்தி வாழுகிறோம், என்னமோ சுவர்க்கவாதி என்று எனக்கு அடையாளப்படுத்தப்பட்டு நடமாட விடப்பட்டிருக்கிறோம் என்ற மாதிரி தைரியமாக வைராக்கியத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழுகிற தொழுகை கபூலாக்கப்பட்டதா? எப்பயாவது யா அல்லாஹ் இந்த தொழுகையை கபூலாக்கு எத்தனை விடத்தை கேட்கிறோம்? கொடுத்த தர்மம் கபூலாக்கப்பட்டதா இல்லையா என்பதை விட கொடுத்து விட்டு 4 பேரிடத்திலே சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதா என்று பார்க்கிறான். இறுகிய மனதோடு, இலகாத மனதோடு, அடங்கிய மனதோடு, வைராக்கிய மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. சுவர்க்கம் எனக்கு நிச்சயம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம். சுவர்க்கவாயி தான் இந்த அபூபக்கர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மேலான அபூபக்கர். நான் ஒரு சாதாரணமாக ஐயு அர்தின் துதில்லுனி, ஐயு சமாஇன் துதில்லுனி வ ஐயு அர்தின் துகில்லுனி, இந்த பூமி என்னை சுமக்குமா, இந்த வானம் எனக்கு நிழல் தரும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விஷயத்தில் நான் அர்த்தம் தெரியாமல் நான் என் சொந்த புத்தியை வைத்து கருத்து சொன்னால் பயந்து நடுங்கினார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, கான பக்கா மின் ஹஷியத்தில்லாஹ், தொழுகைக்காக நின்றால் அழுவார்கள். முரு அபூபக்கரின் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், எனக்கு வருத்தமாக இருக்கிறது ஆயிஷா, அபூபக்கருக்கு சொல்லுங்கள் தொழுகை நடாத்துமாறு. அல்லாஹ்வுடைய நபியே, என்ற வாப்ப தொழுகைக்காக நின்றால்
தேம்பி தேம்பி அழுகின்றவராக இருப்பார். அவர் சிரித்துக் கொண்டிருக்கலாம், என் சுவர்க்கவாதி என்று விசா அடிக்கப்பட்டுத்தானே இருக்கிறது. இல்லை, அடங்கி நின்றார்கள் சகோதரர்களே. நானும் நீங்களும் தைரியசாலிகளாக இருக்கிறோம். சக்கராத்து நல்லா இருக்கும் என்று மாதிரி கெஞ்சுகிறோமா, இறைஞ்சுகிறோமா? வெறும் வெட்டு பேச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் வரமாட்டேன், அவர் இருந்தால் இவர் இல்லை, ஆள் பார்த்து மார்க்க நடைமுறைப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, யாரவருக்கு மரணம் முந்தும் என்று யாருக்கு தெரியும்? கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே உலகத்தை மட்டும் இலக்காக கொண்டு பிரார்த்தனை செய்கிற மனிதர்கள் வமாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், அவருக்கு ஆகிரத்திலே எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதில் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. மக்கா குறைஷி காபிர்கள் ஹஜ் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற நேரத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்று ஆதரவு வைத்தார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்தில் மறுமையை மறுத்தார்கள். அதனால் ஆகிரத்தை மறந்தவர்களாக, மறுத்தவர்களாக உலகத்தை மட்டும் டாக்கெட் பண்ணி துஆ கேட்டார்கள். வமா லஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் மனமான நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வை பயந்து மறுமைக்காக வாழுகின்ற ஈமானிய மனிதர்கள், வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த நல்ல மனிதர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ் எனக்கு உலகத்திலே நல்ல மனமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ். வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான முடிவில்லாத அந்த வாழ்க்கையில அதுல அழகான சுவர்க்கத்தை தா யா அல்லாஹ். வகினா அஸாபன்னார், வாழும் வரைக்கும் இந்த உலகை விட்டு பிரிந்தால் அடுத்த கட்டம் சுவர்க்கமா நரகமா, என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றி விடு யா அல்லாஹ் என்று ஆகிரத்துடைய நம்பிக்கையோடு உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் இப்படி துஆ கேட்பார்கள் என்று இந்த அருமையான துஆவை அல்லாஹ் மூமின்கள் கேட்பார்கள் என்று கற்றுத்தருகிறார். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நபியோடு ஒட்டி வாழ்ந்தவர். அவர் ஹாதிமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹாதிம். 10 வருட காலம் மதீனாட வாழ்க்கையில உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாட மகன் அவர். நபியே, இவரை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அனஸை அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தாகும் வரைக்கும் மொத்த வாழ்க்கையையும் நபியுடைய ஹித்மத்திலே கழித்தவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். அனஸ் இப்னு மாலிக் நபிகளாருடைய முழு வாழ்க்கையும் நன்றாக தெரிந்தவர். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உள் வாழ்க்கையோடு சேர்ந்து எல்லாத்தையும் தெரிந்தவர். ஆனால் ஒட்டி உறவாடி நபிக்கு பணிவிடை செய்வதில் அதீத ஆர்வம் காட்டிய அனஸ் இப்னு மாலிக்கு நல்லாக தெரியும் நபிகளாருடைய செயல்பாடுகள் என்ன என்று. அதனால்தான் நபியுடைய வாழ்க்கையில நான் கண்டது கன் அக்தர் துஆஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார் சொன்னார்கள். நபிகளாருடைய துஆல நான் அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலே மனமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ், ஆகிரத்திலே மனமான வாழ்க்கையை தா, நரக நெருப்பை விட்டு என்னை காப்பாற்று யா அல்லாஹ். இந்த ஆயத்து 201வது வசனமாக சூரத்துல் பக்கரால் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு கத்தீர் ரஹிமஹுல்லாஹ் அருமையான ஒரு முஃபஸ்ஸிர். அவர் தஃப்சீருல் குர்ஆனில் அதீம் என்ற மிக அருமையான அவருடைய தஃப்சீர்ல இந்த துஆவுக்கு விளக்கம் எழுதுகிற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், இது மிக ஜாமிஆன ஒரு மனிதன் வாழ்க்கையில வகுத்து தொகுத்து பல துஆக்கள் அவன் கேட்பானாக இருந்தால், யா அல்லாஹ் எனக்கு இதைத்தா யா அல்லாஹ், எனக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ், எனக்கு நல்ல மன நிம்மதியை தா யா அல்லாஹ், எனக்கு வீட்டை தா யா அல்லாஹ், எனக்கு புள்ளைக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துரு யா அல்லாஹ் என்று பிரித்து 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 வகுத்து வகுத்து கேட்கிறான். அவன் பல ஆயிரம் துஆவை கேட்கிறான். பல ஆயிரம் துஆல உள்ளடங்கி இருக்கிற மொத்த தலைப்பையும் ஒரு வார்த்தையில மொத்தமாக உள்வாங்கி இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே அழகான வாழ்க்கையை தா. இந்த அழகான என்ற சொல்லுக்குள்ளுக்கு நாங்க தலைப்பு போட்டு கேட்கிற அவ்வளவு துஆவும் உள்ளடங்கும். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. கண்ணியமான சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஹஸனா,
உலகத்திலே அழகான வாழ்க்கையத்தை அழகான என்று சொல்லும் போது இன்னொரு ஆழமான அர்த்தம் இருக்குது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய பார்வைக்கு அதைத்தா என்று கேட்பது அது எனக்கும் உங்களுக்கும் அழகாக இருக்குமா இல்லையா என்று மறைவான விடயங்களை தெரியாத எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. இதைத்தான் என்று கேட்கும்போது, குறித்து கேட்கும்போது சில நேரத்தில் அது நலவாக அமையுமா அல்லது கேடாக அமையுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் யா அல்லாஹ் எனக்கு அழகான வாழ்க்கையை தா யா அல்லாஹ் என்று கேட்கும்போது சுருக்கமாக கேட்டால் அது ரப்புக்கு தெரியும் இவனுக்கு எது அழகானது என்று கொடுக்கணும் என்று எப்படி ஆழமான கருத்துன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மனமான வாழ்க்கையை தா யா அல்லாஹ் என்று ஒரு வார்த்தையில் ஒன் வேர்ட்ல கேட்கிற துஆ சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையில அல்லாஹ்க்கு தெரியும் இவனுக்கு என்ன நலவாக அமையும் என்று. சுப்ஹானல்லாஹ். ஹஜ் செய்கின்றவர்கள், ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு நல்லா தெரியும், கபத்துல்லாவை தவாஃப் செய்கிற நேரத்தில் ஒவ்வொரு தவாஃப்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தவாஃபையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வந்து அந்த தவாஃபுடைய முடிவுரையாக இருக்கிற அந்த ருக்குனுல் யமானியிலிருந்து அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட இடத்துல அல்லாஹ்வுடைய நபி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ் எனக்கு உலகத்திலே மனமான வாழ்க்கையத்தா, ஆகிரத்திலே மனமான வாழ்க்கையத்தா, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்று யா அல்லாஹ். அந்த அற்புதமான கஅபால, அந்த அற்புதமான தவாஃப்ல, அந்த தவாஃபுடைய முடிவும் போது, அந்த முக்கியமான அந்த இபாதத்துடைய முடிவுரையின் போது நபிகளார் இந்த துஆவை தான் கேட்டார்கள். ஏன் அந்த இடத்துல அந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையில வகுத்து 1000 துஆக்கள் தேவைகளாக எல்லாத்தையும் கேட்கிறத தாண்டி மொத்த நலவுகளையும் உள்வாங்குகின்ற ஒரே வார்த்தையில கேட்கும் துஆவை நபிகளார் கற்றுத்தந்தார்கள் என்றால் இந்த துஆ ஒரு ஆழமான கருத்தை சொல்கின்ற துஆ. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் எப்போதும் எந்த துஆவை கேட்டாலும், துஆ கேட்டாலேயே இந்த ரப்பனா ஆத்தினாவை தான் எப்போதும் அதில் கேட்காம விட மாட்டார்கள் என்று வருகிறது. இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் எப்போதும் இந்த ஏன் நபிகளாருடைய பாசறையிலிருந்து கண்டவர், அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னாவை படித்தவர். இந்த துஆவை எப்போது கேட்டாலும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போகிறார்கள். அந்த நோயாளியின் நிலைமையை பார்த்தால் ஒட்டிய உடலோடு வாழுகிறார், முள்ளுக்கூடு மாதிரி, ஒரு பறவை குஞ்சு மாதிரி ஹதீஸில் வருகிறது. அந்த நோயாளியின் பரிதாப நிலையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கலையா? யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை சுகத்தை தாய் அல்லாஹ் என்று நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கறீங்க, உங்களுக்கு கேட்கலையா என்று கேட்டார்கள். அந்த மனிதர் இப்படி பதில் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலை நான் துஆ கேட்டேன். எப்படி கேட்டேன் என்றால், யா அல்லாஹ் நான் இந்த மண்ணிலே குற்றம் இழைத்திருந்தால், என்னால் தவறுகள் ஏதும் இந்த உலக வாழ்க்கையிலே நடந்திருந்தால் அதற்குரிய தண்டனையை நீ ஆகிரத்தில் தருவதாக இருந்தால் நீ உலகத்திலேயே தந்துடு, அப்ப இந்த நோயே எனக்கு வருத்தமாக தண்டனையாக அமையட்டும். அப்படித்தான் நான் கேட்டேன். யார சொல்லலாம், நீ என்னை தண்டிப்பதாக இருந்தால் உலகத்திலேயே இந்த நோய்களை தண்டனை தந்துடு, ஆகிரம் என்னால் தாங்க முடியாது, அப்படித்தான் நான் கேட்பேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ். அப்படியே வர ஹதீஸ்ல சுப்ஹானல்லாஹ், என்ன நீங்க அப்படி சொல்றீங்க? ஆச்சரியமாக புதினமாக கேட்டுட்டு இன்னக்கல்லா தஸ்ததியா, நீங்க அதுக்கு சக்தி பெற மாட்டீங்களே, அப்படி கேட்காதேங்க. நீங்க உங்களுக்கு ஏன் இப்படி கேட்கலாம் போடுங்க? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ் உலகத்திலே மனமான வாழ்க்கையத்தா, ஆகிரத்திலே மனமான வாழ்க்கையத்தா, தாராளமான ரப்பிட்ட உங்களுக்கு கேட்கலும் தானே, வகினா அஸாபன்னார். ஏன் நீங்க அந்த துஆ விட்டுட்டு நீங்க இப்படி கேட்கறீங்கன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா ஆத்தினாவை தான் கட்டி கொடுத்தாங்க. ஹதீஸிலே வருகிற சஹீஹ் முஸ்லிம்ல அந்த மனிதர் உடனே அந்த துஆவை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா
வஃபில் ஆகிரத்தி ஹஸனஹ் வகினா அஸாபன் நார். இந்த துஆவை ஓத ஆரம்பித்தாரு. ஃபஷஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்ற ஹதீஸிலே வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் தருகிற படிப்பினையும் பாடமும் என்ன? வெறுமனே உலகம் மட்டும் மோகம் கொண்டவர்களாக எங்களோட வாழ்க்கை இருக்கப்படாத சகோதரர்களே. யத்பஉல் மய்யித ஸலாசுன், ஒரு மையத்த 3 விடயம் பின்துயரும் என்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யத்பஉ அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. அவன் மையத்தாக கொண்டு போகப்படுகிற நேரத்தில் அவன் பங்களா, அவன் கார், அவன் பூமி, எல்லா சொத்து செல்வம், இந்த பெருமை பேசின எல்லாமே ஜீரோ. ஆள் மட்டும் அவன் வீட்டில் அடக்கிறல்ல, அவன் தோட்டத்தில் அடக்கிறல்ல, அவன் பங்களால் அடக்கிறல்ல. பொது மையவாடியில ஏழையும் பணக்காரனும் என்ற வேறுபாடு இல்லாம, நான் இன்னாருக்கு கிட்ட நான் ஈக்க மாட்டேன், இன்னார் இருந்த அவனுக்கு கிட்ட நான் தொழ மாட்டேன், காலோட கால் சேர்க்க மாட்டேன். பெருமையும் மமதையும் ஆணவம் அகங்காரத்தோடும் வாழ்ந்த மனிதா, நீ மௌத்தானால் அந்த கபருகின்ற ஆட்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும். அங்கே உனக்கு போட்டி போட இயலாது. கபருகின்றவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த ஏரியால தான் தோண்டி அடக்கம் செய்யணும். அதுக்கப்புறம் இந்த ஏரியால புதுசாக அடக்கின அந்த ஏரியால இப்ப தோண்டினால் மையத்து வெளியே வரும். அது அந்த ஆட்களுக்கு தெரியும். அது எல்லா மையவாடியிலையும் பார்க்கலாம். அவருடைய மையத்தை பின்னால் அழுது கொண்டு வாப்பா மௌத்தாகிட்டாருக்குள்ள அழுதுட்டு வருவார். அவருடைய குடும்பம் எல்லாம் அழுதுட்டு வரும். எல்லாம் மறந்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் மறந்துதான் பிடிவாதகாரர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்களாம் இதை மறந்துட்டு தான் குடும்ப உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை மறந்துட்டு தான் தன்னாவேல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை மறந்துட்டு தான் ஜக்காத்தை பிரிச்சு பார்த்து கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை மறந்துதான் ஹராம்களால பேணுதல் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான நிலையை மறந்துதான் நாங்க பொய் பேசுறது சர்வ சாதாரணமாக வியாபாரத்துல பொய்ய சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறோம். தெரியும், கையில சல்லில்ல கொடுக்கறதுக்கு பயமில்லாம கடலுக்கு எடுக்கிறது. அவனுடைய குடும்பம் பின்னால துயர்ந்து போகும். அவனுடைய சொத்து பின்னால போகும். அவனுடைய அமல் பின்னால போகும். அந்த கபரில் அந்த மனிதனை வைத்து அடக்கினதற்கு பின்னால் 2 திரும்பும். பதவியும் பட்டமும் பேரும் பெருபேரும் அவனுடைய குடும்பமும் எல்லாம் அழுது கொண்டு திரும்புவார்கள். கண்ணை கசக்கி கசக்கி குலமான கண்களோடு திரும்புவார்கள். என்ன 3 நாளைக்கு மற்றவர்கள் ஆறுதல் சொல்வார்கள். வாப்பு மூத்து வாப்பு மூத்து, என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய. ஒருத்தர் சொன்னாரு, அவர் ரொம்ப தன்னை மனைவியோடு இரக்கமாக வாழ்ந்தவர். சும்மா அவருடைய கவலையில் அவருடைய ஆத்திரத்தில் அவர் சொல்றாரு, மௌத்தான மனைவியிட இழப்ப தாங்க இல்லாம சொன்னாரு, இஸ்லாத்துல ஒரு பெட்டியிலையாவது இந்த மையத்தை கொண்டு வச்சுக்கொள்ளணும்னா எனக்கு பார்த்து பார்த்திக்கிறதுக்கு இயலாது. அடக்கின மனிதர்கள், மௌத்தான மனிதர்களை கொண்டு போய் மண்ணறையில் அடக்கிட்டு தானே வரணும்னாங்க. தாங்க இல்லாம இருக்கிற ஹசரத் அப்படி சொன்னார். பிரிவு இப்படி கண்ணியமான சகோதரர்களே, வெட்டு பேச்சும் வேதாந்தமும் கூக்குரலும் ஆணவமும் வெட்டிச்சிரிப்பும் மரணத்தை மறக்கடித்து செத்த உள்ளங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. இந்த மண்ணிலே உபதேசங்களிலே மகாபரிய உபதேசம் தான் இந்த மிம்பரிலே செய்யப்படுகிற ஜும்மாவுடைய உரை. எந்த இனத்திலும் பார்க்க முடியாத வலுக்கட்டாயமாக கேட்டாக வேண்டும் என்ற ஒரு உரை இந்த மிம்பரிலே சொல்லப்படுகிற இந்த ஜும்மாவுடைய உரை. இது மாத்திரம் முஸ்லிம் சமூகத்துக்கு இல்லை என்றால் இன்னும் செத்து போயிருக்கும் இந்த முஸ்லிம் சமூகம். கண்ணியமான சகோதரர்களே, பேச்சிலேயே பரிபாஷையிலே நுனிநாக்கு பேச்சாகவே சொல்கிறார்கள். நீங்க எவ்வளவு பயம் பண்ணி மேலில்லை. இந்த மிம்பர் அமானிதம். அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்களுடைய ஹுத்பா அமானிதம். பேசும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக தயாரித்து தான் பேச வேண்டும். முஸ்லிம் சமூகத்தின் இதயத்துக்கு பேச வேண்டும். முஸ்லிம் சமூகத்தில் சீர்திருத்தம் வர வேண்டும் என்ற துஆவோடு பேச வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில இந்த ஆயத்தை சருகின்ற துஆ தருகிற பலமான பாடம், உலகத்தை மட்டும் தாக்கட் பண்ணி வாழாதேங்க. நீங்க எப்போதும் இஸ்லாம் ஒரு அருமையான மார்க்கம். இந்த துஆ இன்னொரு படிப்பினையை தருகிறது.
உலக பற்றற்ற வாழ்வு, ஆகிரத்துக்காக வாழ்கிறேன் என்பதற்காக உலக வாழ்க்கையை அசிங்கப்படுத்தி கொண்டு தண்ட மரியாதையை இழந்தவனாக, தண்ட மானத்தை பறிகொடுத்தவனாக, தண்ட ஆடையை அசிங்கமானதாக, தண்ட முடியை அசிங்கமாக்கி கொண்டவனாக, தண்ட வீட்டு சுற்றுச்சூழலை சுத்தமில்லாமல் ஆக்கி கொண்டவனாக, சம்பாத்தியத்தில் ஆர்வம் காட்டாதவனாக, படுத்துறங்கியவனாக, நோய்க்கு மருந்தெடுக்காதவனாக, உலகப்பற்றற்ற வாழ்வு, ஆகிரத்துக்காக நாங்கள் வாழுகிறோம். இது பிழையான சிந்தனை என்பதை இந்த துவா சொல்லி தருகிறது. சில பேரிடத்துல கேட்டால் நான் பெருசா சம்பாதிக்கல, ஏனென்றா சம்பாதிச்ச வேலை எல்லாம் உலகத்துல விட்டுட்டு போறது, ஆகிறதுக்காக நாங்கள் வாழ்ற, அதனால கிடைக்கிற தரத்துக்கு நான் போதுமாக்கி கொள்ற. இது பிழையான சிந்தனை. ஒரு முஸ்லிமுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும். அவனுடைய தாடியை சங்கைப்படுத்துங்கள் என்றார்கள், எண்ணெய் பூச வேண்டும். நபிகளார் 3 விவகாரத்தில் எனக்கு கண்குளிர்ச்சி என்றார்கள். ஒன்று தண்ட மனைவிமார், 2வது தொழுகையிலே, 3வது வாசனை திரவியம், நல்ல வாசனை திரவியங்கள் ரசூலுல்லாஹ் பூசி இருக்கிறார்கள். ஒருத்தரோடு அன்பு ஏற்படும், மனம் இருந்தால், அவனுடைய உடல் நாற்றம் அடித்தால் வெறுப்பு ஏற்படும். கணவ மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களோட சின்ன பிள்ளையை 4 பேர் கொஞ்சுகிறார்கள், மனம் பூசி இருந்தால். வீட்டு சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும். மாற்று மத சகோதரர்கள் எடுத்து பார்த்தால் 4 மணி கிளம்பி வீட்டு முற்றுச்சூழலை எல்லாம் சுத்தப்படுத்தி இப்படி கார்டனை பசந்தா வச்சுறாங்க. வீட்டுக்கு இவ்வளவு செலவழிக்கிறோம், ஒரு பெயிண்ட் அடிக்கிறதில்ல, வீட்டு சூழலை பசந்தா வச்சுக்கொள்றதில்ல, சுத்தத்தில் கவனம் செலுத்துறதில்ல. கண்ணியமான பெருமக்களே, ஃபித்துன்யா ஹஸனா, உலகத்திலும் மனமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்காவது ஒரு மனிதனுக்கு பொருத்தமான மனைவியும் பொருத்தமான வீடும், அவனுக்கு கண்டு பயணிக்க பொருத்தமான ஒரு வாகனமும், அது பிராடோதான் இல்லை, அது பெரிய ஒரு வாகனம் ஒன்றுதான் இல்லை, அவனுக்கு பொருத்தமான ஒரு பைஸ்கிள் என்றாலும் பயணிக்க வாகனம் ஒன்று இருக்கிறது என்றால் அது மீன் சாதத்தி பனி ஆதம், இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சுபீட்ச வாழ்க்கை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரும் எனக்கு வறுமையை தாயா அல்லாஹ் என்று கேட்க கூடாது, எனக்கு மௌத்த தாயா அல்லாஹ் என்று விரக்தியில பேசப்படாது, டென்ஷனாகி கையெடுத்து சுகர்ல அடிக்க கூடாது. லைஸ மின்னா மன் லத்தமல் ஹுதூத் வஷக்கல் ஜுயூப் வதஆ பிதஅவல் ஜாஹிலிய்யா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆத்திரம் கோபம் வரக்குள்ள கன்னத்தில் அடித்துக் கொள்கிறவன், தலையில் அடிச்சுக் கொள்றான், தலையை கொண்டு வைத்து சுகர்ல அடிக்கிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இதுக்கு மாற்றம் அது. யாழ்லா மனமான வாழ்க்கையத்தா, ஆரோக்கியமான வாழ்க்கையத்தா, சுகமான வாழ்க்கையத்தா, ஆஃபியத்தான வாழ்க்கையத்தா, டென்ஷன் இல்லாத வாழ்க்கையத்தா, எல்லா இடமும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. தொழுகையில ஆர்வத்தை தாயா அல்லாஹ், இபாதத்துல ஆர்வத்தை தாயா அல்லாஹ், இபாதத்துல விருப்பத்தை தாயா அல்லாஹ், தெளிவை தாயா அல்லாஹ், இல்ம தாயா அல்லாஹ், தவக்குல தாயா அல்லாஹ் என்று பிரிச்சு அவ்வளோ விஷயமும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை துறவரம் என்ற பேரில், ஆகிர சிந்தனை என்ற பேரில், ஆகிரத்துக்காக வாழ்கிறேன் என்ற பேரில் உலகத்தை கணக்கெடுக்காமல் வாழ்கின்ற வாழ்க்கை பிழையானது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிக சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, 17 வயசுல இஸ்லாத்துக்கு வந்தவர், ஆரம்பகால தியாகி, அவர் சுவர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர். ஆனால் மக்கா வெற்றியின் போது கடுமையாக சுகம் இல்லாமல் இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க போனார்கள். அப்ப அந்த டைம்ல அவர் சொல்ற, ஊசி பிமாலி குல்லி, அல்லாஹ் நபியே, என்ற மொத்த சொத்தையும் நான் மௌத்தானால் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ரொம்ப அதிகமாக இருக்குது, வேண்டாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அன்னிஸ் அப்படின்னா என் சொத்துல அரைவாசியை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செஞ்சுங்க. ரசூல் மொத்தத்தை வசிய செய்கிறார், மரண சாசனம் செய்கிறார். அந்த அரைவாசியும் அதிகமாக இருக்கிறது. அசுலுஸ் அப்படி என்றால் 1/3, மொத்த சொத்தை 3ஆ பிரிச்சு 1/3 யா ரசூலல்லாஹ், அசுலுஸ் வசுலுஸ் கசீர், 3/1 அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு சொன்னாங்க. பாருங்க எப்படி சொன்னாங்க, இபாதத்தை எப்படி காட்டினாங்கன்னு பாருங்க. இன்னக்க
அன் ததஅ வரஸதக அக்னியா கைருல் லக மின் அன் ததஅஹும் ஆலதன். உன் அனந்தரக்காரர்களா இருக்கிற உன் பிள்ளைகள், உன் மனைவி, நீ மௌத்தாகிற நேரத்தில் அவங்க எல்லாரையும் நீ சம்பாதிக்காம ஏழையாக விட்டுட்டு போறதை விட அவங்கள பணக்காரர்களாக கை நீட்டி கேட்காம தன்னிறைவான அந்த சொத்துக்களை வச்சுட்டு நீங்க போறது உங்களுக்கு சிறந்தது. அதே என்னங்கிற சுசல்லாஸ்மா என்ன இஸ்லாம். சில பேர் இருக்குது கண்ட மாதிரி சொத்துக்களை வித்துட்டு அது புள்ளகளுக்கு நொண்ட சேர்க்கிறல்ல அல்லாஹ் பார்த்துக்கொள்வார். இப்படி அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். நீங்க பெரிய ஒரு தர்மத்தை தானே செய்யறீங்க, நீங்க அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் பிள்ளை என்ற சொல்லல சபபை காட்டினாங்க. இஸ்லாம் இஸ்லாம் என்ற பேரில் பிழையான சிந்தனைகளால் தான், பிழையான சிந்தனை போக்குள்ள சிலரால் தான் கண்ணியமான கௌரவமான இந்த இஸ்லாத்துக்கு ஏற்றி வாங்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, தாடி ரொம்ப அழகானது. மேல் மீசையை கத்தரித்து தாடியை வைத்தால் அது ஜீனத்தானது. ஒரு ஜனாதாவை பார்க்கின்ற பார்வையில ரொம்ப அழகானது. ஆனா தாடியை வச்சுக்கிற நல்லா வெத்திலே நல்லா விட்டுறாரு, வெத்திலே நல்லா தின்னுட்டு துப்பி தாடியெல்லாம் சோப்பாகி அசிங்கமாக இருக்குது. கிட்ட போகல, அது தாடிக்கு என்ன போடல, நாற்றமாக இருக்கிறது. தாடி குற்றவாளி அல்ல, நீ குற்றவாளி. கண்ணியமான பெருமக்களே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் உலகத்திலும் மனமான வாழ்க்கையை தா, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাத்திலும் மனமான வாழ்க்கையை தா, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்ற இந்த துஆவின் அர்த்தத்தின் ஆழத்தை புரிவோமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலிய்யுஸ் ஸாலிஹீன் வ லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه جند الله ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد. பண்பான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் புனிதமானவன், மனிதன் புனிதமானவன், மனிதன் கௌரவம் புனிதமானது, மனிதனுடைய மானம் புனிதமானது, மனிதனுடைய சொத்து செல்வம் புனிதமானது, மனிதனின் உயிர் புனிதமானது. அல்லாட இந்த உயிரை, ஏண்ட உயிரை எனக்கு நினைச்ச மாதிரி கையாள இயலாது, சூசைட் பண்ண இயலாது, தற்கொலை பண்ண இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர், அவருடைய மேல் ஒரு காயம் இருந்தது. காயத்தின் வலி தாங்க இயலாம ஃபஅഖத சிக்கீனன், ஒரு கத்தி எடுத்து ஃபஹஸ்ஸ யதஹு, கத்தியால அவன் கையை தான் வெட்டினான். ஃபமரகஅத் ஹத்தா மாத், அந்த இடத்தால் ரத்தம் ஓடோடுகிறது. கழுத்தை வெட்டவில்லை, கழுத்திலே கயிற்றை போடவில்லை, அவன் அப்படியே கையைத்தான் வெட்டினான். ஆத்திரத்தில் சில பேர் தலையை அடித்துக் கொள்வாங்க, கையெடுத்து சுவரில் அடிப்பார்கள், கண்ணியமான கையை வெட்டிக் கொள்வார்கள். ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஆபத்தான காலம், அதிகமான கொலை நடக்கிற காலம். இன்று ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகிறதனுடைய முடிவு தூக்குலே போட்டுக் கொள்கிறதை பார்க்கலாம், இன்னொருவனை கொலை செய்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெரியவர்களே, அந்த மனிதன் முன்பு காலத்திலே வாழ்ந்த மனிதன், அவன் கையை வெட்டி கொண்டான், வெட்டி எடுத்தால் ரத்தம் ஓடுகிறது. அவன் மௌத்தாக காட்டும் ரத்தம் ஓடிட்டு. அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி வந்தது தெரியுமா? அவன் தற்கொலை பண்ணி கொண்டான். ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சுவர்க்கத்தை நான் ஹராமாக்கிட்டேன். நபிகளார் சொன்னார்கள், யாராவது தற்கொலை ஒன்றை செய்தால், சில பேர் சும்மா சொல்வார்கள், விரக்தியில, குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி பிரச்சனை, எத்தனை நாள்ல கேள்விப்படுறோம் ஒவ்வொரு செய்தி. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் தற்கொலை வீதம் அதிகரித்து கொண்டு போகிறது. தற்கொலை செய்து கொண்ட மனிதன் குற்றவாளி, ஆனால் அந்த நிலைக்கு செல்ல காரணமாக இருந்தவனும் குற்றவாளி. உலகத்தில் யார் குற்றவாளி? கல்வியை இழந்த மாணவன் அவன் குற்றவாளி, அவன் இழக்க காரணமாக இருந்தவனும் குற்றவாளி. பெற்றவன் குற்றவாளி, கவனஈனமாக இருந்தால். திசை மாறி போகும் பெண் குற்றவாளி, விபச்சாரம் செய்கிறாள்,
அதுக்கு பின்னணியில் அந்த நிலைக்கு போக காரணமாக இருந்தவனும் குற்றவாளி. இந்த உலகத்தில் யார் குற்றவாளி? கண்ணியமான பெரியவர்களே, ஒருவன் பிழைத்தால் அவன் மட்டுமல்ல, அதற்கு காரணமாக இருக்கிறவனும் மாற்ற வேண்டிய நிலை ஏற்படும். உலகத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அவன் கையை வெட்டினான், முடிவு மரணமாக இருந்தது. கழுத்தை வெட்டவில்லை. கழுத்தை வெட்டினால் உயிர் போகும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் கையைத்தான் வெட்டினான். உலமாக்கள் பேசுகிறார்கள், இன்னைக்கு சர்வசாதாரண ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் எனக்கு மனமான வாழ்க்கையைத்தான் என்று கேட்கிறதுல தேக ஆரோக்கியம் முக்கியமானது. இன்னைக்கு கண்டபடி சிகரெட் குடிக்கிறவங்க நீங்க முடிவு எடுத்துக்கோங்க, தற்கொலையை நோக்கி நீங்க போறீங்க. சிகரெட் விற்கிறவங்க யாராவது இந்த இடத்துல இருந்தால் நீங்க ஹராத்த செய்றீங்க. சமுதாய சீர்கேட்டுக்கு நீங்க வித்துடுறீங்க. நீங்க பயம் இல்லாம சொல்லுங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக முஸ்லிம் சமூகத்தில் போதைப் பொருள் புரோக்கர்மார் அதிகரித்துக் கொண்டு போகிறத பார்க்கலாம். எனவே எங்களோட தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். உடல்ல பலவீனம், உடல்ல வருத்த நோய் இருந்தால், அந்த நோய்க்கு இந்த உணவு ஒவ்வாததாக இருந்தால் அதை நாங்கள் கவனமாக கையாளணும். நான் ரெண்டா ஒன்றே கணக்கு எடுக்கிறதில்ல, நல்லா தின்ல ஒன்றே கணக்கு இல்லை, வார நேரத்தை மௌத்து வரும். இதெல்லாம் பிழையான சிந்தனை போக்கு. கண்ணியமான சகோதரர்களே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா. அங்கே பீங்கி இங்கே பீங்கி, வாப்புக்கு சோம் இல்லை, இங்கே பிள்ளைகளுக்கு கஷ்டம், கொஞ்சாதி கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். அவர் நல்லா பேக்க இறைச்ச தின்னுட்டு வார, இறைச்சி ஹலால் தானே, எல்லாம் ஹலால் ஆக்கிக்கிற தின்னத்தானே. இதெல்லாம் பிழையான சிந்தனை. அன்பார்ந்த சகோதரர்களே, உடும்பரட்சி நபிகளாருடைய சபையில கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, சாப்பிடவில்லை. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு கேட்டால், ஹராமா யா ரசூலல்லாஹ்? இல்லை, ஹலால். தஆஃபு நஃப்ஸி, என் மனசை கொஞ்சம் பிடிக்காம இருக்குதுன்னா, தன்னை மனசுக்கு பிடிக்காம இருக்கிறது ரசூலுல்லாஹ் தவிர்த்தாங்க. ஹலால். காலித் இப்னு வலீத் சாப்பிட்டார். ஹலால் எல்லாம் திண்டு முடிச்சிடும் என்று அர்த்தம் அல்ல. பார்ந்தவர்களை, இஸ்லாம் அர்த்தம் உள்ள அருமையான அழகான தத்துவமான மார்க்கம் என்பதை சொல்கிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷ்ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதாஅத்-தீன். அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானனா அல் முஜாஹிதீன் ஃபீ குல்லி மகான். அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானனா அல் முஸ்ததஅஃபீன் ஃபீ கஸ்ஸா யா ரப்பல் ஆலமீன். وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.